அதே இப்போ ஒரு குடும்ப சூழ்நிலையில நிறைய கல்விக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து பண்ணிகிட்ருக்கோம். ஏதோ ஒரு சூழ்நிலை, அதாவது ஒரு விதமான கான்ஃப்ளிக்ட் ஒரு பேரண்ட்ஸுக்கும் சில்ட்ரனுக்கும். நான் இதுதான் படிக்கணும்னு நினைக்கும்போது, குழந்தையோட விருப்பம் ஒன்றா இருக்குது, பேரண்ட்ஸோட விருப்பம் வேறையாக இருக்குது. ஸோ இது மாதிரி சூழ்நிலை வரும்போது சாமிக்கிட்ட மாதிரி இதை வந்து இன்ஸ்டன்ஸ் எதாவது இருக்குங்க? சுவாமி ஒரு டென்டிஸ்ட் டாக்டருடைய சன் வந்தாப்புல. அவனுக்கு வந்து டென்டிஸ்ட் படிக்கணும்னு, டென்டல் படிக்கணும்னு அவனுக்கு ஆசையே கிடையாது. அவங்க அப்பா வந்து டென்டிஸ்ட்டு. அவங்க அப்பாவுக்கு ஆசை உண்டு. இந்த பஞ்சாயத்துக்கு வந்தாங்க, எல்லோரும் வந்தாங்க. வந்த உடனே சுவாமி வந்து கேட்குறாரு, என்ன விஷயம்னு கேட்குறாரு. இந்த மாதிரி பையனை டென்டிஸ்ட் ஆக்கணும்னு நினைக்கிறேன், பட் ஹீ இஸ் நாட் வில்லிங், இந்த மாதிரி சொல்கிறாப்புல. அப்போ அவன்கிட்ட கேட்குறாப்புல. கேட்ட உடனே அவன் என்ன சொல்கிறான், சாமி எனக்கு வேறு சப்ஜெக்டில் எனக்கு பிரியம் இருக்குது. ஆல் ரைட், அப்பாவுக்கு பிரியம் இருக்கே. அப்பா அந்த ஊரில் எத்தனை வருஷமாக ப்ராக்டிஸ் பண்ணுறாரு? ரொம்ப வருஷமாக ப்ராக்டிஸ் பண்ணுறாரு சாமி. அப்பாவுக்கு அங்கே வந்து நல்ல பேர் இருக்கா? நல்ல பேர் இருக்குது சாமி. அப்போ ஏன் நீங்களும் நல்ல பேர் எடுக்கக்கூடாது? நல்ல பேர் எடுக்கலாமே. இந்த பிச்சைக்காரர் ஆசைப்படுறாரு, அப்பாவுக்கு துணை வேண்டியிருக்கு, துணைக்கு வேண்டியிருக்கு. அதனால் நீங்களும் ஒரு டென்டிஸ்ட் ஆகணும். இந்த பிச்சைக்காரர் தான் ஆசைப்படுறாரு. சரி சாமி, நான் டென்டலுக்கே படிக்கிறேன் சாமி சொல்லிட்டு போனாரு. அவன் ஈஸ் நம்பர் 1 டென்டிஸ்ட் இன் இஸ் ஓன் டவுன். அவங்க அப்பா இறந்துட்டார். அந்த பையன் வந்து நம்பர் 1 டென்டிஸ்ட் அவங்க இருக்கிற ஊரில். இதே மாதிரி இன்னொரு பையன், அவங்க அப்பா வந்து இஎன்டி. அவங்க பையனுக்கு வந்து சுத்தமாக வரல, படிப்பே வரல, என்ன செய்யணும்னு தெரியல. 3 வருஷமாக மெடிக்கல் காலேஜ் சேர்ந்துட்டாப்புல. ஆனால் 3 வருஷமாக வந்து அந்த இதே பாஸ் பண்ணவே முடியல. அதே வருஷத்தில் அப்படியே உட்காந்துட்ருக்காப்புல. சாமிகிட்ட வர்றாப்புல. சாமிகிட்ட வந்து அவனுக்கு அந்த கோர்ஸே பிடிக்கலை. சாமிகிட்ட கூப்பிட்டு வராங்க. கூப்பிட்டு வந்த உடனே ஏன் அந்த மாதிரின்னு விசாரிக்கிறாரு. சாமி எனக்கு பிடிக்காத கோர்ஸில் சேர்த்து விட்டாங்க சாமி, நான் எப்படி படிக்க முடியும்? என்னால் படிக்க முடியல சாமி அப்படிங்கிறாப்புல. ஆல் ரைட், யூ ஜஸ்ட் ரிமெம்பர் மை ஃபாதர் அண்ட் எவ்ரிதிங் வில் பி ஆல் ரைட் அப்படிங்கிறாரு. அவன் அந்த பையனுக்கு என்ன புரியும்? ரிமெம்பர் மை ஃபாதர்னா என்ன தெரியும் அவனுக்கு? அப்புறம் மெதுவாக அங்கே இருக்கவங்க எல்லாத்தையும் பாட சொல்கிறாரு. அவனையும் சேர்ந்து பாட சொல்கிறாரு. பாடுறாங்க. இந்த பேர் அவனுக்கு மனசில் பதிஞ்சிடுது. பதிஞ்சதுக்கப்புறம் படிக்கிறான். படித்து எம்பிபிஎஸ் முடித்து அவன் இஎன்டி ஆகி அவன் இருக்கிற ஊரில் அவன் தான் நம்பர் 1 இஎன்டி. இப்போ எப்பயுமே தன்னுடைய பெற்றோர்களுக்கு வந்து சந்தோஷப்படுத்துறது வந்து பிள்ளைங்களுடைய கடமைன்னு சொல்லுவார் சுவாமி. பிள்ளைகளுடைய இஷ்டம் வந்து எப்படின்னா, அவங்களுக்குன்னு ஒரு வயசு, ஒரு பக்குவம் வந்ததுக்கப்புறம் அந்த பக்குவம் அது வந்து தாய் தந்தையருடைய அப்புறல் படி தான் இருக்கணும்னு நினைப்பார் சாமி. பிள்ளைகளுக்குன்னு தனியாக ஒரு பிரிவில் கொடுத்து அவங்க இஷ்டப்படியெல்லாம் படிக்கலாம், இஷ்டப்படி நான் அங்கே படிக்க போகிறேன், லண்டனில் படிக்க போகிறேன், அங்கே படிக்க போகிறேன், இதை படிக்க போகிறேன், அதை படிக்க போகிறேன்னு சொல்கிறத சாமி ஒரு நாள் ஏற்றுக்கிறதில்ல. ஏற்றுக்கல. சில பிள்ளைங்களை வந்து அப்பா அம்மா சொல்கிறது வந்து நீங்கள் கேட்கலன்னா, ஆல் ரைட், மை ஃபாதர் வில் ஃபோர்ஸ் யூ, கம்பல் யூ டு ஸ்டடி இன் த கோர்ஸ் இன் விச் யுவர் பேரண்ட்ஸ் அலவுட் யூ சொன்னார் சாமி. தாய் தகப்பன் என்ன சொல்கிறாங்களோ அதை பிள்ளைங்க கேட்கணுங்கிறதுல வந்து சாமி உறுதியாக இருந்தார். அது அவங்களுக்கு நன்மையும் பயந்தது, அவங்க வாழ்க்கையும் வெற்றிகரமாக இருந்தது.